சாண்ட்ராக்கு என்னென்ன கிஃப்ட் வந்ததுன்னு பார்க்கலாமா? அதோட வீடியோ தான் இது. நாங்கள் ஒரு 5 கிஃப்ட் கொடுத்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிஃப்ட்டே வந்து ஹேண்ட் பேக் தான் வாங்கியது. இது ஹேண்ட் பேக் மாதிரியே மாட்டிக்கலாம், 2 பக்கமாக மாட்டிக்கலாம். சண்டே கிளாஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அவளுக்கு ரெட் கலர் பிடிக்குன்றதுக்காக ரெட் கலர்லேயே வாங்கியிருந்தோம். அவளுக்கு ரெட் கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்குகிற பொருள் கூட நாங்கள் ரெட் கலரில் தான் வாங்குவோங்க. பாருங்கள், டஸ்ட்பின்லேருந்து முறத்துலேருந்து எல்லாமே ரெட்டாகவே இருக்கும். பக்கெட்லேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் ரெட்டாக தான் இருக்கும். இந்த ட்ரெஸ் மட்டும் அவளுக்கு இது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் க்ரீன் கலரில் எடுத்துட்டேன். இல்லைனா அவள் ரெட்டு, பிங்க் இது 2 தான் கேட்டிருப்பாள். ஃபஸ்ட் வந்து பேக் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ரெட்டு, பிங்க் வச்சு வாங்கிட்டோம். அடுத்தது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் இது தான். பாருங்கள், எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் பாருங்கள் முகத்தில். இந்த கிஃப்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு, நான் இதை தான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி அது பிரித்து பார்த்தா இது 100 ருபீஸ் தான் இருக்கிறதுலே. இதுதான் ரொம்ப கம்மியான ப்ரைஸு. ஆனால் வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமான கிஃப்ட்டு இது தான். அந்த பென்சில் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து எழுதிட்டு ரஃப் பண்ணோன்னா அங்கே டெலிட் பட்டன் இருக்கும். அந்த டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து அழிஞ்சிடும். பின்னாடி தான் அதோட பட்டன் ஒன்று இருக்குமா, அதையும் சொல்கிற பின்னாடி பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 100 ருபீஸ் தான் இது. ஆனால் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த கிஃப்ட்டு தான் அவளுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லைட் மாதிரி, இது அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஸ்லைட் மாதிரி இருக்கும் இதுலேயும் எழுதிட்டு அதில் ஷேப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாமோ அச்சு மாதிரி அடிக்கலாம். எழுதிட்டு கீழே ஸ்டிக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இழுத்து திருப்பி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா அழிஞ்சிட்டோம் எழுந்தது எல்லாமே. அவள் ஆசைப்பட்டது அது ஒன்று தான், ஆனால் 2 விதமாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என் நாத்தனார் பையன் ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தான், அதெல்லாம் இதில் காட்டலை. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு புவனா, அவங்க வந்து குலோப் ஜாமுன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சாண்ட்ராக்கு பிடிச்சதா பார்த்து தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. குலோப் ஜாமுன் ஒரு டின்னு அந்த வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவளுக்கு பிடிச்சதா தான் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து செட்டிங்ஸ், இதுவும் நாங்கள் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தோம். அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, நிறைய விளையாடுறதுக்கு தேவையான இதுவெல்லாம் 9th ஃப்ளோரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே தான் இந்த செட்டிங்ஸ் இருந்துச்சு. இதுவும் 100 ருபீஸ் தான். இதுவும் அங்கே தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப காசு கொடுத்தாலாம் வாங்கலை, சின்ன சின்ன விஷயந்தான். 5 கிஃப்ட்டுன்னு சின்ன சின்னதாக ரொம்ப எக்ஸ்பென்சிவெலாம் வாங்கலை. ஆனால் அவளுக்கு பிடிச்சது எல்லாமே அப்படி தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் காரு. அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்டு பிரிக்க தான் ரொம்ப நேரமாகிடுச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டு கௌசல்யா கொடுத்துருந்தாங்க. இது என்னென்னா ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்டார், அது மாதிரி ஷேப்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரகங்கள்லாம் இருக்கும்ல, டக்குன்னு வாயில் வரல, அதெல்லாம் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, கலர்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அவளுக்கு இப்போது இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்னன்னு தெரியல. நான் எடுத்து வச்சுட்டேன். அவள் இப்போவே பிரிக்கணும்னு சொன்னாள். நான் ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் நான். இதுவுமே அவளுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த கிஃப்ட்டு. நிறைய ஷேப்ஸ் இதுலேருந்து அவள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து வசந்தி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஹேண்ட்பேக்கு. அது பிரிக்கிற வரைக்கும் எங்களுக்குமே தெரியாது அதுக்குள்ளே என்ன இருந்தது. எங்களுக்கும் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ரொம்ப புசு புசுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அந்த ஹேண்ட்பேக்கு. சாண்ட்ராக்கு இதை பார்த்ததும் கூட ரொம்ப சந்தோஷம். சாண்ட்ராக்கு இந்த கிஃப்டெல்லாம் பேக் பண்ணுன்றதுக்காக அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டோம். அவங்க அப்பாவே உட்காந்து எல்லாத்தையும் ஆசையாக பேக் பண்ணிட்டு இருந்தார். இது வந்து ஹார்ட் டைரி மில்க் வந்து இந்த சீசனில் கிடைக்காதான், லவர்ஸ் டே அப்போ மட்டும்தான் அது கிடைக்குமா. அவள் அதை கேட்டுகிட்டே இருப்பாள். எங்களால் அதை பர்த்டேக்கு வாங்கி தரலான்னு நினச்சோம் சர்ப்ரைஸாக, ஆனால் அது வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட்லலாம் எக்ஸ்பிரி ஆகிடும், அது வராதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு டைரி மில்க் வந்து என் ஃப்ரெண்டு மாலதி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதுதான் சாண்ட்ராக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாண்ட்ராக்கு ஒரு விஷ் பண்ணுங்கள். பாய்.